திமுக இதுவரைக்கும் அவங்களுக்கு அமைச்சரவையில பங்கேற்பு அளிக்கவில்லை. விசிக வந்து நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கையை வைத்துக் கொண்டிருந்தது, அரசில் பங்கேற்பு வேணும்னு சொல்லி. ஆனா அது திமுக வாய்ப்பு இருந்த போது கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி இருந்தது, தனியா மெஜாரிட்டி வேற. ஆனா நம்ம கண்கூடாக மற்ற மாநிலங்கள்ல பாக்குறோம். கேரளாவில் பாத்தீங்கன்னு சொன்னா இடது முன்னணி அரசு இருக்கும் போதும் அங்க இருக்கக்கூடிய சிபிஐ வேற சில சின்ன கட்சிகளுக்கெல்லாம் அதிகாரத்தில் பங்கு என்பது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருந்தது. அதே மாதிரி மேற்கு வங்காளத்துல இடது முன்னணி அரசு இருக்கும்போது எல்லாரையும் இணைத்து கொண்டு போறதுன்னு முயற்சி நடந்ததை பார்த்திருக்கிறோம். தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒண்ணு இது வரைக்கும் நடக்கல. இப்பவும் இடது முன்னணி அரசுல இடது முன்னணி அல்ல, காங்கிரஸ் தலைமையிலான அரசுல கேரளாவில் பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம் லீவுக்கு, கேரளா காங்கிரஸ், இப்படி பல கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடங்களை ஒதுக்கி அவர்களுக்கு இலாகாக்கள், துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இது ஒரு நல்ல முன்னுதாரணம்னு நினைக்கிறேன். ஆனால் அது திமுக கூட்டணியை பலவீனப்படுத்துமா அப்படின்னா ஓரளவுக்கு பலவீனப்படுத்தத்தான் செய்யும். அப்போ நேற்று ஏற்கனவே தூத்துக்குடியில பேசும்போது கனிமொழி எம்பி அவர்கள் நாம சொந்த காலிலே நிற்போம், கூட்டணி இல்லாமலே அடுத்து நம்ம ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு பேசியிருக்கிறாங்க. அது எப்படி வரும்ன்றது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த சூழல்கள்லாம் இனி மாறுறது எப்படி எல்லாம் மாறுதுன்னு தெரியாது. அதிமுக என்ன ஆக போகுது? அதிமுக ஆட்சியில பங்கேற்கவில்லை, அவங்களுக்கு 3/2 பங்கு பிரிஞ்சு வரல, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இன்னொரு பக்கம் சிபிஎம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, அதிமுகவினுடைய எந்த அணியும் இந்த ஆட்சியில் பங்கேற்பது என்பது எங்களுக்கு ஏற்புடையதில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தாவேக்காவும் ரொம்ப யோசித்து தான் செயல்படும். இடதுசாரி கட்சிகள் ரெண்டுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னா, எங்களால் உங்களுடைய ஆட்சிக்கு எந்த பாதிப்பும் வராது, நாங்க வந்து எங்களுடைய தொழிலாளர்களுடைய மக்களுடைய நலனுக்காக, உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருப்போம், அதுக்கு நாங்க உங்களுடைய நடவடிக்கைகளை கூர்ந்து கவனிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிஜேபி பக்கம் தாவேக்கா போகாத வரைக்கும் நிச்சயமாக அவங்கெல்லாம் அவங்க கொடுத்திருக்கக்கூடிய வெளியிலிருந்து ஆதரவு என்பதை விலக்கி கொள்ள மாட்டார்கள்ன்றதை உறுதியா சொல்ல முடியும். அப்ப காலப்போக்கில் என்ன மாற்றங்கள் வருதுன்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.